Hello viewers, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது One Piece episode 914. ஓபன் பண்ணா போன எபிசோடு அந்த கைடோ ஓடன் கேஸ்ல தான் நம்ம ஆளுங்க இருக்காங்கன்னு சொல்லிட்டு அவனோட ஃபயர் பவரை யூஸ் பண்ணி ஒரே அடியில அந்த மொத்த மலையுமே பாதியா செரிச்சிட்டான்ல, ஐ மீன் எரிச்சிட்டான்ல. அதுல பாத்தீங்கன்னா எல்லாருமே நெருப்புல சிக்கி சின்னாபின்னமான மாதிரி தான் காட்டுவானுங்க. ஏன்னா அந்த அட்டாக்ல இருந்து தப்பிக்க வாய்ப்பே இல்ல. லூஃபி அதை பார்த்துட்டு செம்ம வெறியாயிருவான். போன எபிசோடு கத்திட்டு இருந்தால கைடோன்னு, அதெல்லாம் அவனுக்கு கேட்காது. ஆனா ஃப்ரெண்ட்ஸுங்களை இப்படி விட்டுட்டமேன்னு சொல்லிட்டு பயங்கரமா வெறியாகும். ஆல்ரெடி அங்க இருக்க மக்கள் எல்லாருமே அவனை பார்த்து பயந்து தான் இருந்தாங்க. இதுல வேற இப்படி ஒரு அட்டாக்க பண்ணிட்டானா அது இன்னும் அவங்கள பீதியை கிளப்பி விட்டுருச்சு. ஆஹா, கர்ண கொடூரமான ஆளா இருப்பான் போலேன்னு. அந்த டைம் ஷுட்டன் மாரு பாத்தீங்கன்னா சரக்கு அடிச்சுக்கிட்டே போவான். அப்ப அவன் கூட இருக்க ஆளுகளை இவனுக்கு முன்னாடி தப்பிச்சு ஓட சொல்லுவான். ஏன்னா ஏதாச்சும் எசக புசக ஆச்சுன்னா அவங்களாச்சும் உயிர் தப்பிப்பாங்கன்னு. ஆனா அவனுங்க உங்களை விட்டுட்டுலாம் எங்களால போக முடியாதுமானுங்க. விசுவாசம் பண்றது காவாலித்தனம், இதுல விசுவாசம் வேற. அவனுக்கு ஏதோ சரியில்லைன்னு தோணுது. அதனால தான் முன்னாடியே போக சொல்றான். பேசில் ஹாக்கின்ஸே இப்படி ஒரு அட்டாக் எதிர்பார்க்கல போல. இங்க லூஃபி வெறி ஆயிட்டான். ஒப்பம் அவனை இரா வரண்டான்னு சொல்லிட்டு செகண்ட் இயர் எடுத்துக்கிட்டு வேகமா ஓடுவான். லா வேணாண்டா இரான்னு எவ்வளவு சொல்லுவான். நம்ம பையலுக்கு தான் பொறுமையே கிடையாது. சும்மாவே அவனுக்கு பொறுமை கிடையாது. இதுல ஃப்ரெண்ட்ஸ் எல்லாத்தையுமே கொண்டுட்டான்னு தெரிஞ்சா அவன் எப்படி விடுவான்? இன்னைக்கு அவனை கொல்லாம விட மாட்டான்டான்னு வெறி கொண்டு போயிட்டு இருப்பான். ஆனா அந்த கைடோ பாத்தீங்கன்னா குடிபோதையில இருக்கான்ல, சோ கண்ணா பின்னான்னு ஊருக்குள்ள அங்கன எங்கன்னு போய் விழுந்து ஏகப்பட்ட வீடுங்க நாசமாகும். அட வீடுங்க போனா கூட பரவாயில்ல கெட்டிக்கலாம். ஆனா அங்க இருக்க மக்கள் மேல எல்லாம் போய் விழுந்துட்டு கிடப்பான். எத்தனை பேர் நசுங்கி செத்தாயிலோ தெரியல. லூஃபி அடிச்சு புடிச்சு வேகமா ஒரு வழியா வந்து சேர்ந்துட்டான். அப்படி வந்தவன் வந்த உடனே கியர் 3 தான். கைய நல்லா பெரிய சைஸுக்கு ஊதி மேகத்துக்கு மேல பிச்சுக்கிட்டு போற அளவுக்கு ஒரு ஜம்ப். அப்பந்தானே மேல இருந்து விழுகிற கிராவிட்டி ஃபோர்ஸோட அடியை நல்லா ஸ்ட்ராங்கா இறக்க முடியும். அந்த டைம்லயும் அட்டாக் எப்படி பண்ணலாம்னு எப்படி யோசிச்சிருக்கான் பாருங்க. அப்படியே வெறியோட ஹாக்கி பவரை யூஸ் பண்ணிட்டு மின்னல் வேகத்துல மேல இருந்து கீழே வருவான். இந்த கைடோ குடி போதையில் இருக்கிறதுனால அதை எதையுமே நோட் பண்ணல. எலிபென்ட் கன்னு சொல்லி நடு மண்டையிலேயே சும்மா நச்சுன்னு அடி இறக்குவான். அடி சாதா அடி இல்ல, முரட்ட அடி. கைடோக்கே கதி கலங்கி போச்சு. அறையோட தரையா வச்சு நல்லா டம்முன்னு அடிப்பான். இந்த இடமே பாத்தீங்கன்னா சில்லு சில்லா செதறிடும். அப்படி ஒரு அடி. அவன் ஆளுகெல்லாம் மிரண்டுட்டானுங்க. மெயினா நம்ம பின்ன டைரக்டா போய் மெயின் சுவிட்ச்லயே கைய வச்சிட்டான்ல. அட அந்த கைடோ அவன் மட்டும் செத்தானா பரவாயில்ல, அவன் செத்தானா கூடவே ஒரு 40 பேர்த்தையும் சேர்த்து கொள்ளுவான் போல. என்ன பாடி சைஸ் அவ்வளவு பெருசு இல்ல. அந்த டைமுங்கும் போது ஸ்பீட் அப்படியே திருச்சு அடிச்சு வந்து விழுவான். அவளுக்கு பயங்கரமா வேற அடிபட்டு இருக்குது. இவ தான் எப்பவோ கிளம்பிட்டாளே, இவளுக்கு இங்க என்ன வேலை? சரி, இங்க லூஃபி அடிச்சான்ல, அப்படியே மாசா ஒரு லேண்டிங்க கொடுப்பான். ஊர் மக்கள் எல்லாத்துக்கும் தெரிஞ்சு போச்சு. அவங்க ஊர் தலைவர் ஹோல்டமையும் ஊர் சாம்பியனையும் அடிச்சு தள்ளவன் இவன் தான் கைடோவையும் அடிச்சிருக்கானான்னு நியூஸ் காட்டு தீ மாதிரி பரவும். இங்க நல்ல வேலை கின்னுக்கும் ஒகிக்குக்கும் எதுவும் ஆகல. ஆனா ஓடன் கேசலோட மத்தவங்க எல்லாருமே காலி ஆயிட்டாங்களே. அவன் அதை பத்தி கூட கவலைப்பட்ட மாதிரி தெரியல. மொமனசுக்கேன்னு சொல்லி தான் காட்டு கத்துவான். நம்மளால கண்டிப்பா சாகரக்கெல்லாம் வாய்ப்பு இல்ல. கண்டிப்பா ஏதாச்சும் ட்ரிக் பண்ணி எஸ்கேப் ஆயிருப்பாங்க. ஆனா அது என்ன ஏதுன்னு பின்னாடி பார்ப்போம். இவன் மொமனசுக்கே செத்துட்டான்னு சொல்லி நினைச்சு ரொம்பவுமே ஃபீல் பண்ணி அழ ஆரம்பிச்சிருவான். சரி, இதுக்கப்புறம் என்ன பண்ண முடியும்? அவன் எப்ப வேணாலும் எந்திரிச்சு மறுபடியும் அட்டாக் பண்ணலாம். அதனால ஒக்கிகோ கிட்ட மொமனசுக்கேக்கு என்னாச்சு ஏதாச்சுன்னு அவளை பார்க்க சொல்லிட்டு அவன் கீழே டவுன்ல இருக்க ஆளுகளை பார்க்க போவான். ஆளுங்க யாரும் இல்ல, மெயினா அவன் ஒய்ஃபை பார்க்க போறான். இங்க லூஃபி கண்டிப்பா உங்களுக்கு எதுவும் ஆயிருக்காது, நான் வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லி வேகமா அவன் ஃப்ரெண்ட்ஸை பார்க்க ஓடுவான். அந்த டைம் வழியில சில பேர் புலம்பிட்டு இருப்பானுங்க. ஸ்பீடு என்னாச்சு உங்களுக்கு? ஊரு விட்டு போனீங்களே, இப்படி உசுருக்கு இப்போ அப்போன்னு எழுத்துட்டு இருக்கீங்களே, வாட் ஹேப்பன்? நம்ம பயிலுக்கு அப்புறம் தான் ஸ்ட்ரைக் ஆகுது. ஸ்பீடா அவ கூட தானே ஒட்டமாவை அனுப்பி வச்சோம், என்னாச்சு ஏதாச்சுன்னு அவளை செக் பண்ண போவான். இங்க பாத்தீங்கன்னா கைடோ கிட்ட எந்த ஒரு மூமெண்ட்டும் இல்ல. அந்த நாய் குடி போதையில இருந்ததுனால லூஃபி அடிச்சு அடியில இன்னும் கொஞ்சம் கேர் ஆகி விழுந்துட்டான். மத்தபடி அந்த அண்டா சைஸ் ஆளை ஏதாச்சும் பண்ண முடியுமா என்ன? இங்க லூஃபி வந்து அவளை எழுப்பி என்னாச்சுன்னு டீடைலா விசாரிப்பான். ஏன்னா ஒட்டமாவை கூப்பிட்டுட்டு அவ எப்பவோ ஓடிட்டான். அப்படி இருக்கும்போது அவளுக்கு இங்க என்ன வேலைன்னு கேட்டா, ஆக்சுவலா மேட்டர் என்னன்னா இவங்க வீட்டுக்கு தான் போயிட்டு இருந்தாங்க. வழியில கைடோ இவங்கள பார்த்துட்டா, இவங்க கைடோவை பார்த்துட்டாங்க. ஃபர்ஸ்ட் முடிஞ்ச அளவுக்கு அவங்க கிட்ட இருந்து எஸ்கேப் ஆகி ஓடத்தான் ட்ரை பண்ணான். ஆனா ஸ்ட்ரெயிட்டா வந்து நின்னுட்டான். ஒட்டமாலாம் அவன் மூஞ்ச பார்த்துட்டு அப்படியே நடுங்க ஆரம்பிச்சிட்டா. ஆத்தாடி எதோ தண்டி இருக்கான்னு. இவன் எதுக்கு தேவையில்லாம இவங்க கிட்ட ஒம்பதுக்கிட்டு இருக்கான்னு பார்த்தா அந்த ஒட்டமாவை வச்சு ஏதோ ஸ்டேஞ்சான ரிப்போர்ட் அவனுக்கு கிடைச்சதாமா. அதனாலதான் அவளை காலி பண்றதுக்காக நேரடியாவே வந்துட்டான். இந்த ஸ்பீடு ஏதாச்சும் பொய்ய சொல்லி சமாளிச்சிருக்கலாம், இல்லைன்னா மண்டி போட்டு வேற ஏதாச்சும் காவாலித்தனம் பண்ணிருக்கலாம். ஏன்னா அவ ஆளு தானே. ஆனா அந்த லூஸ் என்ன பண்ணிருச்சு, அவளோட மாஸ்டரான ஒட்டமாவை காப்பாத்தணும்னு சொல்லி அவனையே அம்ப விட்டு அட்டாக் பண்ணுவா. அது எவ்வளவு பெரிய வாயி, அந்த வாய்க்கெல்லாம் இந்த அம்ப விட்டா சரிப்பட்டு வருமா? அவன் அந்த மலையை அழிக்கிறதுக்கு எவ்வளவு ஃபயர் பவரை யூஸ் பண்ணானோ அந்த அளவுக்கு ஃபயரை யூஸ் பண்ணி ஒத்தே அடி. அவ்வளவுதான், சோலி முடிஞ்சது. லூஃபிக்கு பழைய ஞாபகங்கள்லாம் வரும். அழகா குட்டி பொண்ணா ஜாலியா விளையாண்டுட்டு இருந்தா. சாப்பாடுன்னு ஒண்ணு கிடைச்சா கூட சுத்தி இருக்கவங்க சாப்பிட்டாங்களா அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு அற்புதமான அழகான கியூட்டான குட்டி குழந்தை. போனா நல்ல பொண்ணு. அந்த பிஞ்சு குழந்தைய அட்டாக் பண்ணி எப்படி தான் அவனுக்கு மனசு வந்துச்சோ தெரியல. அப்படியே கிடப்பா. சுத்தி பாத்தீங்கன்னா ஏகப்பட்ட பிளட் கிடக்கும். அப்புறம் அவளுக்கு சாப்பிட லூஃபி கொடுத்தானே ஆப்பிள், அது ஒரு சைடு பிஞ்சு
பிஞ்சு கிடக்கும். இதெல்லாம் கேட்டதுக்கு அப்புறம் லூஃபி இப்ப மனுஷனாவே இல்ல. லா வந்து பார்த்துட்டு இதுக்கு மேல நம்ம இங்க இருக்க வேண்டாம், அவன் மயங்கிட்டான், இந்த கேப்ல எஸ்கேப் ஆனா கூட நம்ம ஓடிடலாம், வா வான்னு எவ்வளவோ கூப்பிடுவான். வாய்ப்பு இல்ல ராஜா, வாய்ப்பு இல்ல. ஏன்னா அவன் க்ரூ மெம்பர்ஸ் எல்லாத்துக்கும் என்ன ஆச்சுன்னே தெரியல. இப்ப இவனை இங்கேயே காலி பண்ணிட்டான்னா இந்த நாட்டோட பிரச்சனை இவனோட பிரச்சனைன்னு எல்லா பஞ்சாயத்தும் இங்கேயே முடிஞ்சிரும். இதுக்கப்புறம் இவனால எவனுக்கும் எந்த ஒரு பஞ்சாயத்தும் வராது. அதனால இவன் கதையை நான் இங்கேயே முடிச்சிடுறேன்னு சண்டை இறங்கிட்டான். பிக் மாமையே நம்மளால தடுக்க முடியல. கைடோ பிக் மாமை தூக்கி போட்டு தொண்டையிலே மீச்சவன் என்ன தைரியத்துல இப்ப சண்டைக்கு வரான் தான் தெரியல. அவன் முன்னாடி போய் நின்னுட்டு ஏந்தர்றா, தூங்குற இடமாடா இது, காவாலி பாயில என்ன ஒண்ணு. அவன் கடுப்பா எந்திரிச்சிருவான். வந்து டியாடான்னு அப்படியே எந்திரிச்சு பயங்கரமா லுக் விடுவான். அவங்கிட்ட போய் நான் தான்டா லூஃபி, ஃபியூச்சர்ல கிங் ஆஃப் த பைரட் ஆக போறவன், நல்லா பாத்துக்கேமா. லூஃபிங்கிற பேரை கேட்ட அடுத்த செகண்டே வாயில ஃபயர் பால் எடுத்துருவான். அங்க இருக்கவங்க எல்லாம் அடிச்சு புடிச்சு ஓடுவாங்க. எவ்வளவு நேரத்துக்கு தான் ஓடுவாங்கன்னு தெரியல. ட்ரெட்மில்லியா ஓடிட்டு இருக்காங்க, ஒரே இடத்துல ஓடிட்டு இருக்காங்க. என்ன பண்றது, லெஃப்ட் போனா ரைட் வரான், ரைட் போனா லெஃப்ட் வரான். சரி இப்ப என்ன பண்ணிட்டான், லாஸ்ட் பிரெத்னு சொல்லி கரெக்டா நம்ம லூஃபியை பார்த்து நெருப்பு வச்சு அட்டாக் பண்ணுவானா. அந்த இடத்த சுத்தி இருந்த மக்கள்லாம் காலி, எந்த டவுட்டும் வேண்டாம். அவனும் காலி ஆயிட்டான்னு சொல்லி லுக்கு விட்டுட்டு இருக்கும் போது அங்க இருந்த புகைக்குள்ள இருந்து பிச்சுக்கிட்டு வருவான். வந்தவன் கியர் 3 வச்சு அடிப்பான். ரெண்டு பேர்த்தோட பவருமே பட்டு அப்படியே டிஃப்ளெக்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் லூஃபி விடுறதா இல்லன்னு வைங்க, மறுபடியும் தேர்ட் கியர் எடுத்து அடுத்தடுத்து அவனை அடிச்சுக்கிட்டே இருப்பான். லாவே பார்த்து மிரண்டுட்டான், என்ன சொன்ன மாதிரியே செஞ்சுட்டானேன்னு. பட் இந்த ஐடியெல்லாம் கைடோக்கு பார்த்தாதுன்னு வைங்க. அதுக்கப்புறம் ரெண்டு பேத்துக்கு மாத்தி மாத்தி சண்டை போய்கிட்டே இருக்குது. அவன் அட்டாக் பண்ணும்போது லூஃபி முடிஞ்ச அளவுக்கு எஸ்கேப் ஆக ட்ரை பண்ணுவான், முடியலன்னா தடுக்க ட்ரை பண்ணுவான். அவ்வளவு பெரிய உருவம் அடிச்சா எப்படி தடுக்க முடியும், அப்படியே தெரிச்சு அடிச்சு போய் விழுவான். அவனோட க்ரூவையே காலி பண்ணியிருக்கான். இந்த மாதிரி எல்லாம் அடிச்சு போட்டா மட்டும் விடுவானா என்ன, சாகர கண்டிஷன்ல இருந்தாலுமே எந்திரிச்சு நின்னு சண்டைக்கு வரவன். கோக்காமக்க அவன் கை ரெண்டுத்தையும் ஊதி நல்லா பெரிய சைஸுக்கு மாத்திட்டு ஃபர்ஸ்ட் அவன் அட்டாக்க தடுப்பான். அதுக்கப்புறம் ஒரு ஜம்ப போட்டு நம்ம ஒட்டமா இருக்கால அவளை பத்தி அப்படியே யோசிச்சுக்கிட்டே வெறியில அடிக்க வருவான். அதுவும் தேர்ட் கியர்ல எலிஃபென்ட் கேட்லிங் அப்படின்னா ரெண்டு கையுமே நல்லா பெருசா பலூன் மாதிரி ஊதி ஹாக்கி பவரோட அடிப்பான்ல. அந்த அடி பாத்தீங்கன்னா கைடோக்கு சும்மா மூஞ்சில நச்சு 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 நச்சுன்னு நல்லா விழுது. ஒரு அடி கூட சிந்தாம செதறாம ஸ்ட்ரெயிட்டா மூஞ்சில வாங்கிட்டு இருக்கான். சோ எப்படி லூஃபி போட்டு அவனை காட்டுத்தனமா துவன்னு துவைக்கிறதோட இந்த எபிசோடுக்கு எண்டு கார்டு போட்டு முடிக்கிறாங்க.